மதியம் கரெக்டாக 3 மணிக்கு குற்றாலம் வந்து கார் எடுத்து எத்தனை மணிக்கு சென்னை ரீச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணிக்கு தான் சென்னையை ரீச் பண்ணுறோம். 615 கிலோமீட்டர் 12 மணி நேரம் டிராவல் பண்ண போகிறோம். என்ன காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டாடா அல்ட்ராஸில் தான். குற்றாலம்லேருந்து நான் என்ன ரூட்டில் வந்தோம் பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம திருநெல்வேலியே போயாச்சு. அங்கேருந்து மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து திருச்சி, விழுப்புரம், திண்டிவனம் அப்படியே வந்து சென்னையை ரீச் பண்ணிட்டோம். அந்த வேலையை அடையார் ஆனந்தபவனில் நிப்பாட்டி நைட்டுக்கான டிஃபனை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியே பார்த்தீங்கன்னா டீசலுமே கம்மி ஆயிடுச்சு. அப்படியே பங்கில் நிப்பாட்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரை எங்கேயுமே நிப்பாட்டுறதே ஐடியா இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு தான். இப்போவே டைம் வந்து ஆல்மோஸ்ட் 9 ஆயிடுச்சு. ஸோ நம்ம சென்னை ரீச் பண்ணது கண்டிப்பாக நைட்டு 3 மணிக்கு மேலே ஆகிடும். ஸோ நீங்கள் யாராச்சும் நைட்டில் வந்து டிரைவ் பண்ண போகிறீங்க, ரொம்ப லாங்காக டிரைவ் பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கரெக்டாக நீங்கள் காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 ஹவர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காரை ஓட்டுங்க, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் நம்ம சென்னையை ரீச் பண்ணுறதுக்கு 170 கிலோமீட்டர் தான் இருக்குது. கஸ்டமர் பிளேஸில் எத்தனை மணிக்கு நான் போய் ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா டைம் 4 ஆயிடுச்சு. ஸோ காரோட மைலேஜ் வந்து ஃபைனலாக எவ்வளோ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை சேஃபாக ட்ராப் பண்ணிவிட்டு காரையும் பார்க் பண்ணிவிட்டு டியூட்டிக்கான பேமெண்ட் வந்து 3500 வாங்கிட்டு கிளம்பிட்டேன்.